சரி, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா சபையின் அழைப்பு பார்த்துட்டு இருக்கோம். ஆஹ் இது வரைக்கும் நம்ம முன்னாடி இப்ப பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சது? சபையின் அழைப்புனா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியுது? நீங்க சொல்லலாம். போன 2, 3 கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். அது பார்த்தது வரைக்கும் என்ன நம்மளுக்கு புரிதல் இருக்கு? சபைனா என்னது? சபையை அதான் இப்போ சபைக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த அந்நிய பாஷை வந்து பேசுறது பாத்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்குள்ள தனிப்பட்ட ஒரு பர்சனல் அது. அது வந்து போன கிளாஸ் நம்ம பார்த்தது. அது அந்நிய பாஷை உட்பட்ட அந்த காரியங்கள்லாம் அது தனி இது. சபையின் அழைப்பு சொல்றது ஓகே. சரி, நான் இப்ப வந்து ஒரு ரீகேப் மாதிரி எடுக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வந்து இது 7th பாடமா இருக்கு. அதுக்கு ஒரு ஓகே, நான் ஒரு மாதிரி ஃபுல்லா எடுக்கிறேன். ஓகே. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே எடுக்கிறேன். ரெக்கார்டிங் இருக்குல்ல, என்னதுன்னா சபை சொல்லி நம்ம வார்த்தை எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சபை சொல்லி போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் சொல்லிட்டு சர்ச்னு சொல்லிட்டு. ஓகே, அது நம்ம வந்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நான் என் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பேதுரு கிட்ட வந்து சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். பேதுருவோட விசுவாசத்தை வச்சு 16, 18. ஓகே, மத்தேயு 16, 18. அதுல வந்து என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா படிங்க. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஓகே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லும்போது அந்த விசுவாசம், பேதுரு வச்சிருந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு? நீ என் யாருன்னு சொல்றது நீர் தேவனுடைய குமாரன் சொல்லி இயேசு கிறிஸ்துவ வந்து யாருன்னா பேதுரு வந்து சொல்றாரு. ஓகே, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இலியா சொல்றாங்க, தீர்க்கதரிசி சொல்றாங்க. நீ என்ன சொல்ற சொல்லி கேட்கும்போது நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமார்னு சொல்லி சொன்ன உடனே இது தேவன் தான் அவனுக்கு வெளிப்படுத்தினாரு சொல்லி அவர் சொல்லிட்டு இந்த பாறையின் மேல் என் கல்லை கட்டுவேன், சரி என் சபையை கட்டுவேன்னு சொல்லி சொல்லும்போது பேதுரு சொல்லி அவருக்கு என்ன பண்றாருன்னா பேர் வைக்கிறார் சொல்றோம். பேதுரு. அப்ப பேதுரு மூலமா என்ன பண்றாருன்னா சபையை வந்து ஸ்தாபிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பேதுரு வச்சிருந்த அந்த விசுவாசத்தின் மேல வந்து சபையை ஸ்தாபிக்கிறதா இருக்கட்டும், இது 2 காரியம் சொல்லி பார்க்கிறோம். இப்ப சபை சொல்ற வார்த்தையை எங்க இருந்து ஆரம்பிச்சு சொல்லி பாத்தீங்கன்னா மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சபைக்கு என் அசம்பிளி இல்ல காங்கிரிகேஷன், ஓகே, ஒரு கூடுகை சொல்லி பார்க்கிறோம். அது யாரோட கூடுகை சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் பிலீவர்ஸ். யாரெல்லாம் வந்து பிலீவர்ஸா இருக்காங்களோ அவங்கதான் வந்து கிரைஸ்ட விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய ஒரு கூட்டம் தான் என்னது சபை சொல்லி பார்க்கணும். ஓகே, அதுக்கு வந்து கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா எக்லீஷியான்னு சொல்லி அர்த்தம். எக்லீஷியா, EKKLESIA, எக்லீஷியா. ஓகே, இப்ப நம்ம நீங்க அங்க கூடலாம், இல்ல மணலில கூடலாம், ஓகே, நீங்க இருக்கிற இடத்துல கூடலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட சபைகள் இருக்குன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்லீஷியா சொல்ற வார்த்தையில இருந்து வந்து சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் கிறிஸ்டியன் பிலீவர்ஸ் வந்து கூடுற இடம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கிறிஸ்தவர்கள் எங்க வந்து கூப்பிட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா அந்தியோக்கியா சொல்ற பட்டணத்துல, ஓகே, ஆன்டியோக் சொல்ற பட்டணத்துல தான் முதல்ல கிறிஸ்தவர்கள் சொல்லி அவங்க அழைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கன்னா ஆக்ட்ஸ் 11:26, 11:26. ஆமா. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. ஓகே, கிறிஸ்டியன் சொல்லி பேர் யார் எப்ப கொடுத்தாங்க சொல்லி பாத்தீங்கன்னா அந்தியோக்கியால இருக்கிற மக்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்கள் சொல்லி பேர் வந்துச்சு சொல்லி கொடுக்குறோம். அந்தியோக்கியா சொல்லும்போது பைபிள் மேப். ஓகே, பவுல் ஜென்
இதுல நல்லா தெரியும் நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா அந்தியோக்கியா தெரியுதா? ஆன்டியோக்கியா. இங்க எருசலேம் இருக்கு, சமாரியா, நாசரேத் இங்க இருக்கு. இது இயேசு கிறிஸ்து வளர்ந்த இடம். ஓகே, இங்க இருந்து மேல போனீங்கன்னா அந்தியோக்கியா, ஆன்டியோக். இதுதான் இதுதான் வந்து பவுலோட வீடு தர்சஸ் சொல்லி பாக்குறோம். இதெல்லாம் வந்து அவர் ஊழிய செஞ்ச இடம். இங்கே ஒரு அந்தியோக்கியா இருக்கு, இது வேற ஒரு அந்தியோக்கியா சொல்லி பாக்குறோம். சரி, பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பர்னபாவும் பவுலும் ஒரு வருஷம் கிட்ட ஊழியம் செஞ்சாங்க. அங்க இருக்க மக்கள் தான் என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லி சொல்றாங்க. அதான் நம்ம அப்போஸ்தலர் 11:26 படிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் சொல்லிட்டு இவங்களுக்கு தான் பேர் வந்து சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் சொன்னால என்ன சொல்றோம், யாரெல்லாம் கிறிஸ்தவ பிலீவ் பண்றாங்களோ அவங்க கிறிஸ்தவர்கள் சொல்லி சொல்றாங்கல்ல, ஃபாலோ பண்றாங்களோ. சோ அந்த மாதிரி இவங்க கிறிஸ்தவ ஃபாலோ பண்ற மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லி அந்தியோக்கியாவது ஃபர்ஸ்ட் பேர் கொடுத்தாங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு காமனான விஷயம். இதுக்கு மேல ஃபாஸ்டா போயிடலாம். ஓகே, பார்த்தோம்னா கிறிஸ்தவர்கள் அவங்கன்னா யாரு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லி இங்க பாக்குறோம்ல, அப்போ அந்த டைம்ல கிறிஸ்தவர்கள்னா உங்க நம்பிக்கை என்ன இருக்கணும்? உங்களை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களா உங்க நம்பிக்கை என்னது? கிறிஸ்தவர்கள்னா நம்பிக்கை என்ன? நம்மளுக்கு உயிர்த்தெழுதல் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவனையும் அவரோட சன்னையும் வந்து பிலீவ் பண்ணணும். சன்னையும் பிலீவ் பண்ணணும். ஓகே, உயிர்த்தெழுதல் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்றது நம்பிக்கை. சோ அதெல்லாம் ஓகே, கரெக்ட். ஓகே, அதே போல சாமுவேல் நீங்க என்ன சொல்றீங்க? கிறிஸ்தவர்கள்னா என்ன நம்பிக்கை இருக்கணும்? யார் கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்தவர்கள்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஓகே, மரித்து உயிர்த்தெழுந்தாரு. அப்புறம் இன்னொன்னு என்னது? இயேசு கிறிஸ்து. ஓகே, நம்ம இத நம்ம எங்க பார்க்கலாம்னா வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆக்ட்ஸ் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். முப்பத்தி 32 ஃபர்ஸ்ட் படிங்க. அவன் கிறிஸ்தவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுந்தலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கெல்லாம் சாட்சியா இருக்கிறோம். ஓகே, யார் சொல்றாங்க? பேதுரு சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். பேதுரு தான் 2ஆம் அதிகாரத்துல எஞ்சி நின்று பேசுறாரு சொல்லி பார்க்கிறோம் 14ஆம் வசனத்துல. ஓகே, இந்த பெந்திகோஸ்து நாள்ல வந்து பேசுறாரு. இது ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து அவர் பாதாளத்துல விடப்படவில்லை, அவர் உயிர்த்தெழுந்தாரு, அதுக்கு நாங்க சாட்சிகளா இருக்கிறோம். தேவனே அவர் வந்து உயிர் திருப்பினார் சொல்லி வசனம் எத்தனையாவது வசனம்? அப்போஸ்தலர் 2:32 சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதே போல அப்படி 36ஆம் வசனம் பாருங்க. 36னா 34ல இருந்தே படிங்க. தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பரிசத்தில் உட்காரும் என்றும் கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கின்றான். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தினர் யாவரும் நிச்சயமாய் அறிக்க கடவர்கள் என்றான். கடவர்கள் என்றான். ஓகே, ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் சொல்லி பார்க்கிறோம். அதை நீங்க நிச்சயமாக அறிய கடவர்கள். அப்போ இவங்க என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து தான் என்ன சொல்றாங்க, அவரை தேவன் வந்து 3ஆம் நாள் எழுப்பினாரு. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா 33ஆம் வசனத்துல வந்து அவர் பிதாவின் வலது பஸ்துல இருக்காரு. அப்ப வலது பஸ்துல இருக்காருன்னா தேவன் என்ன பண்றாரு? அவரை ஆண்டவரும் அவரை மெசியாவும் ஆக்கினார். மெசியானா இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆள் யாரு? ஒரு மெசியா வரணும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. அந்த மெசியா வேற யாரு இல்லப்பா, இயேசு கிறிஸ்து தான் அவரு சொல்லி யார் நம்பணும்? இஸ்ரேல் ஜனங்கள் நம்பணும். இது இன்றைக்கு சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான். ஓகே, ஏன்னா இங்க இருந்தவங்க யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். ஓகே, யூதர்கள். எருசலேம்ல 5ஆம் வசனத்துல நம்ம படிக்க போது என்ன போட்டிருக்கு? பக்தியுள்ள யூதர்கள் எருசலேம் வந்து கூடினாங்களாம். எப்ப? பெந்திகோஸ்தே நாள்ல. அவங்களுக்கு வந்து பேதுரு வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து மரித்துள்ளந்து உயிர்த்தெழுந்தார் சொல்லி தேவன் அவரை உயிர்த்தெழுப்பினார் சொல்றதை நம்பணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னதுன்னா, அவர் தேவன் வந்து எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்திருக்காரு, அவர் வலது பஸ்துல உட்கார்ந்திருக்காரு. அது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாவீதின் சங்கீதத்தின்படி, ஓகே, 110:1 அதுல சொன்னபடி
கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி என் வலது பக்கம் உட்காரும் சத்துக்களை பாதப்படைக்கு போட வரைக்கும் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து பின்னா இருக்காரு, ஆண்டவரா இருக்கிறார். போத் ஆண்டவர்னா என்னது? இஸ் அ லார்ட். லார்ட்னா மாஸ்டர் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ என்னென்ன நம்பணும் சொல்லி பாக்குறோம். இஸ்ரேல் மக்களுக்கு என்னென்ன நம்பிக்கை சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் மெஸ்ஸியா விசுவாசிக்கணும். ரெண்டாவது தேவன் அவரை உயிர் தெளிப்பினார் சொல்லி நம்பணும். மூணாவது இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். ஓகே, ஆண்டவர்னா என்னது? மாஸ்டர். இந்த வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க. ஆக்ட்ஸ் 2:36 நினைக்கிறேன். 36 தானே? 36. ஓகே, ஜீசஸ் கிரைஸ்ட் என்னது? குரியோஸ் சொல்ற வார்த்தை. என்ன அர்த்தம்? லார்ட் அண்ட் மாஸ்டர். ஓகே, சர், லார்டு எல்லாம் ஓனர். ஓகே, அவர் தான் வந்து ஆண்டவர். இயேசு கிறிஸ்து தான் வந்து ஆண்டவர் சொல்லி என்ன பண்ணணும்? நாவுகள் அறிக்கையிடணும். அதுதான் வந்து நம்ம பிலிப்பியர்ல படிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? 9, 10, 11. தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலோர் பூமியின் கீழனுடைய முழுங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை படிக்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்து கர்த்தர். கர்த்தர் சொல்லும் போது இவரு அந்த கர்த்தர் கிடையாது. பழைய ஏற்பாடுல வர அந்த டார்க் லெட்டர் கர்த்தர் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அர்த்தம் என்னது? குரியோஸ், ஆண்டவர். இங்க நம்ம இங்க படிச்சோம் பாத்தீங்களா, ஆண்டவர் தானே போட்டிருக்கு. அந்த அர்த்தம் தான் இங்க வருது சொல்லி பாக்குறோம். ஏன்னா அதுவும் பார்க்கலாம். பிலிப்பியன்ஸ் 2:9. 11. இதே வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னா நம்ம என்ன பாக்குறோம்? இங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ல லார்டுன்னு போட்டிருக்குல்ல, அங்க என்ன போட்டிருக்கு? அப்போஸ்தலர் 2:36ல ஆண்டவர் போட்டிருக்கா. ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் சொல்லி போட்டிருக்கா. அதே மாதிரி இங்கே நம்ம பார்க்கும்போது எல்லா நாவுகளும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுமா? அவரை குரியோஸ், அவரை ஆண்டவர் சொல்லுமா. லார்ட் அண்ட் மாஸ்டர் சொல்லி சொல்லணுமா. எல்லா நாவுகளும் அவரை எவ்ரி டங் அக்னாலேஜ்னா என்னது? அறிக்கையிடணும், அறிக்கை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லெட்டர் வந்து கவர்மெண்ட்ல இருந்து வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க சைன் போட்டு சொல்லுவீங்க. சைன் போடுவீங்க. எதுக்கு? எனக்கு லெட்டர் கிடைச்சிச்சு சொல்லிட்டு ஒரு அக்னாலேஜ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நாவுகள் யாவும் என்ன பண்ணுமா? அக்னாலேஜ் பண்ணுமா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லிட்டு. அப்பதான் ரசிக்கப்படுவோம். அதுதான் வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம தெளிவா பாக்குறது. இஸ்ரேல் மக்கள் மொத்தம் 3 விஷயத்தை விசுவாசிக்கணும். அவர் தான் மெஸ்ஸியா. ரெண்டாவது என்னது? தேவன் அவரை உயிர்த்தெழுப்பினார். அப்புறம் மூணாவது இயேசு ஆண்டவராக இருக்கிறார். இயேசு ஆண்டவர். ஓகே, அவர் தான் மாஸ்டர், அவர் தான் ஓனர் சொல்லிட்டு எல்லா நாவுகளும் சொல்லணும். அது யூதர்களா இருக்கட்டும், அது வந்து புரஜாதி மக்களா இருக்கட்டும். ஓகேவா? எல்லாருமே சொல்லணும் சொல்லி பாக்குறோம். இப்ப நம்ம இங்க பார்த்தது யாரை பார்த்தோம்? இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் பார்த்தோம். ஓகேவா? ஏன்னா ஸ்பெசிபிக்கா இங்க 36ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? திருப்பி அதை மட்டும் படிங்க. இஸ்ரேல் ஜனங்களே, நீங்க நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அப்போஸ்தலர் 2:36. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிக்க கடவார்கள் என்றார். அறிய கடவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள். கரெக்டா? அதான போட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் கண்டிப்பா அறிய கடவர்கள் சொல்லும்போது 3 காரியங்கள். இது சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க? மனம் திரும்பி ஞானசனம் பெறாங்க சொல்லி பாக்குறோம். அவங்க மொத்தம் எத்தனை பேர் சேவ் பண்ண போறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா 3000 பேர்கிட்ட ரசிக்கப்படுறாங்க ஞானசனம் பெற்று சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதே போல புரஜாதி மக்களுக்கு, புரஜாதினா என்னது? வெளியில இருக்கவங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்கள் இல்லாத மக்களுக்கு
அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. 9 ஃபர்ஸ்ட் 9 மட்டும் படிக்கும். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஓகே, இதுதான் வந்து புறஜாதி மக்களுக்கும். அவங்களுக்கு மெசியா வந்து எதிர்பார்ப்பே கிடையாது. மெசியா சொல்லி எதிர்பார்த்தவங்க யாரு? இஸ்ரேல் மக்கள் தான். மெசியா வரணும் சொல்லிட்டு. ஓகே, இஸ்ரேல் மக்கள் தான் மெசியா வரணும் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, அதனாலதான் இஸ்ரேல் மக்கள் நீ இவர் தான் மெசியா சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லி சொல்றாரு. ஓகேவா? மத்தபடி மிச்சம் 2 பாயிண்ட் என்னது? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்து எழுப்பினாரா, இயேசுதான் யாரு ஆண்டவர் சொல்லி அவங்க என்ன பண்ணுமா? வாயினாலே அறிக்கை என்னமா? கரெக்டா? திருப்பி ஒரு வாட்டி படிங்க 10-9. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்பட்டும் 9 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஓகேவா? அப்போ இந்த 2 காரியங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? புறஜாதி மக்கள். புறஜாதி மக்கள். புரியுதா? 2 இஸ்ரேல் மக்களுக்கு, புறஜாதி மக்களுக்கு. அது 2மே காமனான விஷயம் என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லி அறிக்கை என்னும். இது வந்து தமிழ் பைபிள்ல வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. இதே வந்து திருவிவிலியத்துல படிக்கலாம். திருவிவிலியம் கேத்தலிக் பைபிள் நான் இங்க எடுக்கிற வேணா. இப்போ ஒரு ஆண்டவரானா அப்ப அவங்க அப்படிதானே புரிஞ்சுப்பாங்க. இப்போ காடு இவரும் ஒண்ணுதான் அப்படின்னு. இல்ல, அதான் நம்ம டிஃபரன்ஸ் பாக்குறோம். நல்ல இது காமிச்சிட்டு பிறகு வரேன் நீங்க சொல்ற கேள்விக்கு. படிங்க 9. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியல. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயாறு அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். பாத்தீங்களா? 2 விஷயம். ஃபர்ஸ்ட் என்னது? இங்க வாயார அறிக்கை என்னும். பிலிப்பியர்ல படிச்சோம் பாத்தீங்களா? எவ்ரி தங்கு நாக்கு அறிக்கை என்னும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லிட்டு. ஓகேவா? இஸ்ரேல் ஜனங்களே நீங்க தெரிஞ்சுக்கணும் சொல்லி சொல்றாருல, அந்த விஷயம் தான். ஓகே, அப்புறம் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர் தெளிப்பினார் சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க விசுவாசிகள் ஆகுறாங்க. விசுவாசி ஆனாங்கன்னா அவங்க யாரு? கிறிஸ்தவர்களா ஞானஸ்தானம் பெறுறாங்க சொல்லி பார்க்கிறோம். பெற்று கிறிஸ்தவர்கள் ஆகுறாங்க. இப்ப யாருக்கெல்லாம் வந்து இயேசு ஆண்டவர் சொல்லி தெரியுதோ அவங்கதான் கிறிஸ்தவர்கள். இயேசு ஆண்டவர் சொல்லி தெரியலையோ அவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து நம்ம எங்க படிக்கிறோம்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 8:6. 8ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்ப என்ன வந்திருக்கீங்க? கர்த்தர் சொல்ற இடம் வந்து என்னது? ஆண்டவர் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? வேணா இதை நம்ம பார்க்கலாம். அது எந்த இடம்? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படிங்க. ஆதலால் நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை, அவரிடம் இருந்தே அனைத்தும் வருகின்றன, அவருக்காக நாம் இருக்கிறோம். அவரே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து. அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே. அப்புறம் அவரே இயேசு கிறிஸ்து, அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன, அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு கடவுள் ஒருவரே, கடவுள் ஒருத்தர் இருக்காரு. ஓகே, ஆண்டவர் ஒருத்தர் இருக்காராம். அவ்வாறே நம்மளுக்கு ஆண்டவர் ஒருவரே. ஓகே,
பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம எங்க படிக்கிறோம்? இது கூட நம்ம வந்து இதுல போய் பார்க்கலாம். இங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தையே 1 கொரிந்தியன்ஸ் 8:6 கிரேக்க வார்த்தை. என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லி பார்த்தோம்னா, இங்கே வந்து ஆண்டவர் லார்டு, ஒன் லார்டு சொல்லி போட்டிருக்கா. கிறிஸ்துக்கு குரியோஸ், லார்டு மாஸ்டர். ஓகே, உங்களை யாரையும் பூமியில யாரையுமே என்ன பண்ணாதீங்க, மாஸ்டர் சொல்லி அழைக்காதீங்க. ஓகே, நான் தான் உங்களுக்கு மாஸ்டரா இருக்கேன் சொல்லி சொல்றாருல. ஓகே, இங்க போட்டிருக்க டு நாட் கால் எனி ஒன் மாஸ்டர். 10:23:10. டீச்சர், கைடர், மாஸ்டர். ஓகே, பூமியில ஒருவரை நீங்க என்ன அழைக்காதீங்க, நான் மட்டும் தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கேன், மாஸ்டரா இருக்க சொல்லி சொல்றாரு கிறிஸ்து. நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். குருவா இருக்கிறார். ஓகே, குரு, குருனா யாரு? மாஸ்டரா இருக்கா சொல்லி பார்க்கணும். ஓகே, இன்ஸ்ட்ரக்டர், குரு, டீச்சர். ஓகே, அதெல்லாம் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? பார்க்கும்போது இங்க வந்து இங்க ஆண்டவர் சொல்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரியஸ் தான் இங்கேயே வருது. 1 கொரிந்தியர் 8:6 சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அப்போ நம்ம இங்க இதுல இருந்து நம்ம கிளியரா என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் சொல்லி சொல்லும் போது யார் கிறிஸ்தவர்கள் சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல பழைய ஏற்பாடு சொல்ற காட்டிலும் ஆதி திருச்சபையில, ஓகே, முதல்ல சபை உருவாக்கும் போது யாரெல்லாம் வந்து கிறிஸ்து ஆண்டவர் சொல்லி தெரிஞ்சிருந்தாங்களோ, ஓகே, கிறிஸ்துவ தேவன் தான் உயிர் தெழுப்பினார் சொல்லி விசுவாசாங்களோ, அவங்கதான் வந்து கிறிஸ்துவலா இருந்தாங்க. ஓகேவா? அப்போ தேவன் வேற கிறிஸ்து வேற சொல்ற டைரக்ட் புரிதல் வந்து யாருக்கு இருந்தது? அங்க இருந்த யூதர்களுக்கும் இருந்தது, அதே நேரத்துல புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் இருந்தது சொல்லிக்கணும். யூத கிறிஸ்தவர்களுக்கு இருந்தது, புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு இருந்தது சொல்லிக்கணும். அது எந்த வசனத்தை வச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து சங்கீதம் 110:1 இதாங்க கோர்ஸ் வசனமே. என்னதுன்னா, லார்ட் செட் டு மை லார்ட். ஓகே, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. அது சொல்லும்போது இங்க வர ஃபர்ஸ்ட் கர்த்தர் யார் நம்ம பாக்குறோம்? அது யாவே தேவன். ஓகே, த ப்ராப்பர் நேம் ஆஃப் காட் ஆஃப் இஸ்ரேல், காட் ஆஃப் இஸ்ரேல். ஓகே, நம்ம 1 கொரிந்தியர் 8 படிக்கிறோம் பாத்தீங்களா? நம்மளுக்கு ஒரு தேவன் உண்டு, ஒன் காட், த ஃபாதர். அப்புறம் காட், அவரை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? காட் ஆஃப் இஸ்ரேல். இங்க ஃபர்ஸ்ட் வர லார்ட், கேபிட்டல் லெட்டர் LORD. செகண்ட், செட் டு மை லார்ட். யார்கிட்ட சொல்றாரா? செட் டு மை லார்ட், ஆண்டவர்கிட்ட சொல்றாரா. இது வந்து பாத்தீங்கன்னா அடோன் சொல்ற வார்த்தை. இதுக்கான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட், லார்டு, மாஸ்டர், ஓனர் சொல்லி பாக்குறோம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொல்லும்போது இங்க ஆண்டவர் வர்றது யாரை குறிக்குது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவர். இதுதான் வந்து நம்ம 1 கொரிந்தியர் இங்கேயே பார்க்கும்போது என்ன பாக்குறோம்? இயேசுதான் என்ன பண்றாரு, பட் ஒன் லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட். இதுதான் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்துல பேதுரு வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த வசனத்தை தான் கர்த்தர் என் ஆண்டவர் நோக்கி சொன்னார்லப்பா, அங்க வர ஆண்டவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அது நீங்க நிச்சயமா அறியணும். அவர் தான் மெசியா, அவர் தான் இப்போ தேவனுடைய வலது பஸ்ல உட்கார்ந்துருக்காரு, தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்த்திருக்காரு சொல்லி பேதுருவை என்ன பண்றாரு, அறிக்கையிடுறாரு. இவரை தான், இந்த ஆண்டவரை தான் தேவன் வந்து என்ன பண்றாரு, மரித்தோர்ல இருந்து உயிர் திருப்பினாரு, இதை நீங்க விசுவாசிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்போ இந்த ஃபில்ட்ரேஷன்ல, இந்த புரிதல்ல வந்து இப்ப யாராவது இருக்காங்களா சொல்லி பாத்தீங்கன்னா முக்காவாசி கிறிஸ்தவர்கள் வந்து போயிடுவாங்க. நான் போன பின்பு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து குழப்பத்துக்கு கொண்டு வருவாங்களாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா தேவன் யார் சொல்றதே வந்து குழப்பத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, எஸ்தான் கர்த்தர், எஸ்தான் வந்து கர்த்தர் சொல்றது காட்டுல எஸ்தான் வந்து யாவே தேவன், எஸ்தான் எல்லாமே சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இயேசுவை வந்து உயர்த்தின தேவன் ஒருத்தர் இருக்காரு. ஓகே, அவர் வந்து மறந்துட்டாங்க. நித்திஜன் பெறதை எப்படி பெற முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா யோவான் 17:3 படி, ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும், ஓகே, நவ் திஸ் இஸ் இட்டர்னல் லைஃப். நித்திஜன் எப்படி யாரு பெற முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும், that they may know the only true God. ஓகே,
ஒன்லி ட்ரூ காட் ஒருத்தர் இருக்காரா, அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து whom you have sent, நீர் அனுப்பின குமாரன் இயேசு கிறிஸ்து அறிகிறதா நித்திய ஜீவனா. நோயிங், நோயிங்னா என்னது? அறிகிறது, தெரிந்து கொள்றது. ஓகே, அப்ப இவங்க ரெண்டு பேருமே தெரியலனா, சரியா தெரிஞ்சுக்கலனா, இயேசு கிறிஸ்து தான் தேவன் சொல்லி சொல்லும்போது அப்ப சரியா புரிஞ்சுருக்காங்களா இவங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எளிதா நம்மளுடைய லாங்குவேஜ்ல புரியணும்னா வந்து, இப்போ சிங்கராஜ் வந்து ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, ஓகேவா? உங்க மேனேஜர் தான் நீங்க ஓனர் நினைச்சுக்கிறீங்க, ஓகே? உங்க மேனேஜருக்கு மேல இன்னொருத்தர் இருக்காரு, ஓகே? அவர் வந்து கம்பெனிக்கு வராரு, நீங்க அவரை மதிக்க கூட மாட்டீங்க, ஓகே? அவர் தான் ஓனர், ஆக்சுவலா கம்பெனி ஓனர். இன்னொருத்தர் வந்து கம்பெனி மேனேஜர், ஓகே? கம்பெனி மேனேஜர் சொல்றது எல்லாத்தையும் கேக்குறீங்க, ஆனா வந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஓனர் சொல்றது கேட்கல. அப்போ என்ன ஆகும்? ஓனர் நம்ம வேலையை விட்டு தூக்கிறாரு, என்ன நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இது கனம் கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு, ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் பிதாவாகி தேவனை புடிச்சுக்கிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, இது கிறிஸ்தவர்கள், இங்க இப்ப இருக்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ வந்து பிடிச்சிட்டாங்க, தேவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப ரெண்டு பேரையும் அறிகிறது தான் என்னதான் நோய், நித்திய ஜீவன் சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அத தேவனை இயேசு கிறிஸ்து வந்து உயிரோட கொண்டு வந்தது யாரு? பிதாவாகிய தேவன். ஓகே, அவர் தான் வந்து இயேசு கிறிஸ்து உயிரோட கொண்டு வந்தார். அவர் ஒருத்தர் இருக்காரு, ஓகே? தேவன் ஒன்னென்று எல்லாரும் அறிஞ்சுக்கணும். ஓகே, ஒன்லி ட்ரூ காட் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய குமாரன் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. சொல்றது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து யாரா இருக்காரு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்டவரா இருக்காரு சொல்லி பாக்குறோம். அது எல்லா நாடுகளும் அறிக்கையிடணும் சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். அப்ப கிறிஸ்தவர்கள் சொல்லும்போது யார் கிறிஸ்தவர்கள்? இந்த ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிறவங்க தான். ஓகே, இயேசு கிறிஸ்து ஆண்டவரா இருக்காரு, அவரை தேவன் என்ன பண்றாரு? அவரை 3ஆம் நாள் உயிர் தெழுப்பினார் சொல்லி விசுவாசிக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களா இருக்காங்க சொல்லி பார்ப்போம். அந்த டைம்ல இதான் பிலீஃபா இருந்தது சொல்லி பார்ப்போம். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல? சரி, ஓகே. சரி, இப்ப நம்ம வந்து இன்னும் ஆழமா போறோம், அதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அதோட முடியாதபடிக்கு ஒன்ஸ் அவங்க கிறிஸ்தவர்கள் ஆயிட்ட பிறகு அந்த கிறிஸ்தவர்களை தான் என்ன சொல்றாங்க? சபை சொல்லி சொல்றாங்க. அப்ப சபைக்கு தலையா யார் வைக்கிறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து சபைக்கு தலையா இருக்காரு சொல்றாங்க. ஓகேவா? சபையோட தலைனா என்னது? சபை வந்து சரீரமா இருக்கான், கிறிஸ்து வந்து தலையா இருக்கான். எதுக்காக தேவன் இப்படிப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேஷன், ஏன் வந்து சபைக்கு தேவன் இயேசு கிறிஸ்து தலையா இருக்கணும்? ஏன் தேவன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உண்டாக்குனாரு? எதுக்காக அவர் உண்டாக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதுக்காக தேவன் வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு படைக்கணும்? ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி வர்றதுக்காக, கரெக்டா? Why God created Adam? For a pure generation. அந்த வசனம் எங்க இருக்குன்னா டு கம், எங்க இருக்குன்னா அந்த வசனம் எப்படி இருக்குன்னா வந்து தேவன் ஏன் வந்து மனிதர்களை படைக்கணும்? பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி வர்றதுக்காக தானே சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, அது சமையல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த வசனம்? சங்கீதம் 119:90. சங்கீதம் 119:90. இது இல்லப்பா. God created man for the
மலாக்கி 2:15. மலாக்கி 2:15. மலாக்கியா எடுத்துட்டீங்கன்னா படிங்க. 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமா இருந்தது. என்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததி பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். போதும். ஓகேவா? என்ன சொல்றாங்க இங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதுக்காக வச்சிருக்காரு தேவனை? பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி வர்றதுக்காக. ஓகே, அவங்க மூலமா வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து நல்ல ஒரு சந்ததி வரணும், ஒரு ஹோலி ஆட்கள் பசங்க வரணும் சொல்றதுக்காக. அப்போ காடோட பர்பஸ் எல்லாத்துலயுமே ஒரு செயல்ல வந்து ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த மாதிரி எதுக்காக தேவன் சபைய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சொல்லி சொல்றாரு? எதுக்காக சபைய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சொல்றாரு? அதுக்கு தலையா கிறிஸ்துவைய வைக்கிறார். இதெல்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் நம்மளுக்கு என்ன வரும்? பதில் கிடைக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? தேடுவோம். எதுக்குப்பா சொல்றாரு? ஏன் வந்து சபைய வந்து கிறிஸ்துவின் சரீரம் சொல்லி சொல்றாங்க? ஏன் வந்து கிறிஸ்துவ வந்து தலையாக்குறாரு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? அதுக்கான கேள்விகள் நம்ம வந்து கேட்கணும். ஓகே, அப்படி கேட்கும்போது நம்ம படிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20-21. இது நீங்களே படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க. 20, 21, 22, 23. எல்லா துறைத்தினருக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்த்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய இது வரைக்கும் நம்ம படிச்சதுனால எல்லாத்துக்கும் அவருதான் வந்து அதிகாரத்து வல்லமையாவும் அவரோட நாமம் தான் உயர்த்தி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரோட நாமம்? கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஏன்னா இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா he exerted, okay, when he raised Christ from the dead and seated him at the right hand of the heavenly realms. பிதாவினுடைய வலது பக்கத்துல உட்கார வைக்கிறாராம். ஓகே, எல்லா நாமத்துக்கும் மேலாக, far above all rulers, okay, authority, வல்லமைகள், மகிமைகள், okay, dominance, every name that is invoked, not only in the present age but also in the age to come. அப்போ அந்த நாமம் அவர் தான் வந்து ஆண்டவர் சொல்ற நாமம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண நாமம் கிடையாது. இயேசு கிறிஸ்து கொடுத்தது. அது என்னதான்? பூலகத்தோரு வானத்தோரு எல்லாருமே, பூமியின் கீழானவர், பூமியின் கீழான சொல்றவங்க மரிச்சு செத்து போனவங்க திருப்பி உயிரோட வருவாங்களா? எல்லாருமே நாவுகள் வந்து அறிக்கை என்னமா இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் சொல்லிட்டு. வானத்தோர்னா யாரு? தேவ தூதர்கள். ஓகே, தேவனோட மற்ற படைப்புகள் எல்லாருமே அறிக்கை என்னும் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் சொல்லிட்டு. அப்ப எல்லா நாமத்துக்கும் மேலாக தேவன் என்ன பண்றாரா? இயேசு கிறிஸ்துக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்தாரா. எங்க கொடுக்குறா சொல்லி பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் இந்த ஹெவன்லி ரிலிம்ஸ், பரலோகத்துல ஹெவன்லி ரிலிம்ஸ்ல வந்து கொடுத்துருக்காரு சொல்லி போகிறோம். ஓகேவா? அவரோட வலது பட்சத்துல உட்கார வைக்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் படிங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரம்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்துள்ளினார். ஓகே, அவ பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆயிட்டாருன்னா, ஓகே, அவர் வந்து ஆண்டவரா இருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து யாரும் அவங்க இருக்காங்க, ஒன்னா இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா சபை. அவர் கூட அந்த உன்னதத்துல கொண்டு போறாங்களாம். ஓகேவா? சபை. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து தலையா இருக்காருன்னா அவரோட சரீரமா யார் இருக்காங்க? சபையா இருக்காங்க. ஒரு டீம், ஒரு டீமா என்ன பண்றாங்க? ஒட்டுமொத்தமா அங்க தேவன் வந்து அவங்களை வந்து நியமிக்கிறார் சொல்லி பாக்குறோம். சபையோட அழைப்பு சொல்றது வந்து ஒரு சாதாரண அழைப்பு கிடையாது.
சபையின் அழைப்பு சொல்றது வந்து இயேசு கிறிஸ்துவோட ஒரு ஒரு கூட்டம் வந்து உருவாகுது. ஓகே, அந்த கூட்டத்துக்கு தலைவரா யார் வைக்கிறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ. ஓகே, தேவன் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு அமைப்பு, ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்குறாரு. ஓகே, அந்த கூட்டம் வந்து கிறிஸ்துவ பின்பற்ற கூட்டமா இருக்கணும். சபை சொல்ற ஒரு கூட்டத்தை அது உன்னதங்கள்ல கொண்டு போறாரு அவங்கள. ஓகேவா, அதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அந்த கூட்டத்துக்கு தலையா யார் வைக்கிறாருன்னா கிறிஸ்து வைக்கிறார். ஓகேவா, அப்போ கிறிஸ்துக்கு வந்த வல்லமை என்ன பாத்தீங்கன்னா எல்லா நாமத்துக்கும் மேல வல்லமை கொடுத்திருக்காரு. ஓகேவா, அந்த வல்லமை நிமித்தம் அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஆளுகை செய்யணும். அதனால என்ன போட்டிருக்கு, ரூல் ஆல் ரூலர்ஸ், அத்தாரிட்டி, பவர், டாமினன்ஸ் சொல்லும்போது இது பூமியின் ஆளுகை மட்டும் கிடையாது, அண்ட சராசரம் எல்லா நாமத்துக்கும் மேல உயர்த்தப்படுறாரு. ஓகே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த அளவுக்கு தேவன் வந்து உயர்த்துறதுக்கு காரணம் என்னதுன்னா அவர் கூடயே என்ன பண்றாரு, சபையை வந்து கூட்டி சேர்க்கிறார் சொல்லி பாக்குறோம் அந்த இடத்துக்கு. அதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அப்ப வந்து என்னதான் முழுமையான இது வந்து நம்ம திருவிழத்துல ஒரு வாட்டி படிக்கலாம். 22, 23 மட்டும் படிங்க. அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணிய செய்து அனைவருக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ரொம்ப வால்யூம் கம்மியா இருந்தது கொஞ்சம். ஆனா கொஞ்சம் சத்தமா அப்புறம் என்ன சொல்ல வராங்க, நீங்க கான்டெக்ட் சொல்லுங்க. அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிப்பணிய செய்து அவருக்கு திருச்சபை தலையாக தந்துள்ளார். அவரது உடல் எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. அவரால், கிறிஸ்துவால் என்ன பண்றதா நிறைவு பெறுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்ப தேவன் வந்து ஒரு திட்டத்தோட தான் என்ன பண்றாரு, சபையை வந்து அழைக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். சபையை வந்து அழைச்சிருக்கார் சொல்லி பார்க்கிறோம். சபையின் அழைப்பு சொல்றது தேவனுடைய திட்டத்தின்படிதான். அவர் வந்து மனுக்குலத்தை வந்து காப்பாத்திட்டு இயேசு கிறிஸ்து மரணத்துல இருந்து விடுதலை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம். ஏன்னா ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சு, கிறிஸ்து மூலமா உயிர்த்தெழுதல் வருது, பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். எதுக்காக சபை சொல்லி ஒன்றை உருவாக்கணும், சீஷர்கள் மூலமா வந்து சாட்சியா இருங்க, சபை சொல்ற ஒரு அழைப்பு வந்து கொடுக்கணும். எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கான். அந்த திட்டத்துக்கு நம்ம பாத்திரமான நடக்கிறதுக்காக தான் தேவன் வந்து ஒரு திட்டம் செய்யறாரு சொல்லி பார்க்கணும். அந்த திட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம் சபை மூலமா. இது இன்னொரு வருஷத்துலயே நம்ம படிக்கலாம். கொலோசியர் 1:18. கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதலாயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். பாத்தீங்கன்னா அவர் தான் என்னது, சரீரமான சபைக்கு தலையானவர் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அப்போ பாடி சொல்லும் போது யாரு பாடி வந்து சபை சொல்லி பார்க்கிறோம். ஒரு முழு இயக்கமா ஒண்ணு வந்து உண்டு பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஒரு புது சிருஷ்டி உண்டு பண்றாரு சொல்லி பார்க்கிறோம் தேவன். அதுக்கு வந்து தலையை யார் வைக்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து வைக்கிறாரு. சரீரமாக சபை இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அவங்க 2 பேர் மூலமா தேவன் என்ன பண்ண போறாராம், ஒரு மிகப்பெரிய காரியங்களை பண்ண போறாரு. ஓகே, அதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றும் முதல்வரா இருக்கும்படிக்கு, அதான போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் முதல்வரா இருக்கும்படிக்கு அவர் என்ன பண்றாராம், மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் என்ன பண்றாராம், அவரை முதல் பேரனவரா வைக்கிறாராம், ஃபர்ஸ்ட் பார்னா வைக்கிறாராம். கரெக்டா? so that in everything he might be the supremacy. எல்லாவற்றிலும் அவர் தான் என்ன பண்ணலாம், முதல்வரா இருக்கும்படிக்கு. ஓகே, இது வந்து காடுக்கு என்ன இருந்ததுதான், காடுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுதான். 19ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, for God was pleased to have all his fullness dwell in him. கிறிஸ்துக்குள்ள எல்லா நிறைவுகளும் இருக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அப்ப தேவனோட திட்டம் என்னதுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு என்னதுன்னா ஒரு அமைப்பை வந்து தேவன் வந்து உண்டு பண்றாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ தலையா வைக்கிறாரு, சபையும் அதுல கூட இருக்கு. எல்லாத்தையுமே கிறிஸ்துக்குள்ள வந்து கூட்டம் பண்ண சொல்றது வந்து தேவனுக்கு வந்து மிகவும் பிரியமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அதுதான் இங்க நம்ம பாக்குறது. இது நம்ம பார்க்கும்போது முதல் பேரானவர் பாத்தீங்கன்னா யாரு, கிறிஸ்து. ஃபர்ஸ்ட் பார்ன், எல்லாத்துலயும் அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்னா இருக்கணும். ஈவன் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. 22, 23. ஆதமுள்ள எல்லோரும் மரிக்கிறது போல் கிறிஸ்துவுக்குள் ஆதாமுக்கு எல்லோரும் உயிர் ஆ ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கரெக்ட். ம் அவ- அவன் அவனவன் தன் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனாக கிறிஸ்து, ம் பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கரெக்டா? பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடைய பாத்தீங்கன்னா முதல் பலனானவர் கிறிஸ்து. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். நம்ம இங்க என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பார்ன். எல்லாத்திலும் தேவன் இயேசு கிறிஸ்து வந்து முதல்வரா இருக்கும்படிக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில, இயேசு கிறிஸ்து வருகையில இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம்? அவருடையவர்களை என்ன பண்றாராம்? கொண்டு போறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க அவருடையவர்கள்னா யார்? அவங்க சரீரம். சரீரம்னா யாரு? சபை, மக்கள், சபையாகிய மக்கள், கிறிஸ்தவர்கள். ஓகே, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்க. ஓகே, அந்த இயேசு கிறிஸ்து தான் ராஜ், இது என்னது, லார்டு, கர்த்தர், எல்லாம் வந்து ஆண்டவர் சொல்லி விசுவாசிக்கிறவங்க. அவர் 3ஆம் நாள் தேவன் உயிர்த்தெழுப்பினார் சொல்லி விசுவாசத்தோட உள்ள வந்தவங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க. அந்த சபையை தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து கொண்டு போறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஓகே, பின்பு முடிவு வரும். இப்ப முடிவுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஸ்பெஷலா வர்றது யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சபைக்கு சொல்றது நம்ம பாக்குறோம். ஓகே, கிரைஸ்ட் ஃபர்ஸ்டே போயிட்டாரு. இந்த 2000 வருஷமா ரேஸ் போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த ஓட்டம் போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா யாருக்கு ஸ்பெசிபிக்கா போயிட்டு இருக்குன்னா இந்த சபைக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல விசுவாசிச்சவங்க யார் சொல்லி பாத்தீங்கன்னா சபைதான் முதல்ல கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சவங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, வேணா படிங்க அத. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்குத்ததாக எல்லாவற்றையும் நடத்துகிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். என்னப்பா அதுல இல்லையே, இல்ல எபேசியர் தெளிவு காமிக்கிறேன். எபேசியர் 1:12 இதுல படிங்க. இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என அவர் விரும்பினார். ஓகே, கிறிஸ்துவை மேலே முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் சொல்லும்போது யாரு? 11 இதுல 11ல இருக்குண்ணா. 11ல இருக்கா? சரி, ஓகே. கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு அப்படியே வருது. புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு அவர் விரும்பினார். அவருக்கு என்ன இருக்கா? விருப்பமா இருக்கா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல கொலோசியர்ல, அவருக்கு விருப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சரீரம் ஒட்டுமொத்தமா கிறிஸ்து, அவருடைய அவர் தலை, சரீரமாக்கி சபை, இவங்கள வந்து நிறைவா இருக்கணும்னு சொல்றது வந்து தேவனுக்கு விருப்பமா இருந்து சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? பர்பஸோட தான் தேவன் என்ன பண்றாரா? சபையை வந்து அழைச்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பர்பஸ் இல்லாம சபையை அழைக்கல. ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டாட்டா வந்து நம்ம இப்ப எக்ஸாம்பிள் ஒரு காட்டுல இருக்கோம் வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம். காட்டுல இருந்து நம்ம ரூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்னா நடுவுல வந்து சின்ன வழி காட்டுறதுக்காக வந்து சின்ன கீழே வந்து விதைகள் மாதிரி இருக்கு. விதைகள் இல்லைன்னா வந்து ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கு. அது ஒண்ணா பொறுக்கிட்டு போறோம். ஓகே, அப்படிதான் நம்ம இப்ப வந்து என்ன பண்றோம்னா ஒரு வருஷமா பார்த்துட்டு வரோம். கடைசியில கிராண்ட் பிக்சர் நம்ம பாக்குறதுக்காக. ஓகேவா? ஒன்னொன்னா பார்க்கும்போது கடைசியில் நம்மளுக்கு என்ன புரியும், என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி புரிய வரும். சோ அந்த மாதிரிதான் என்னதுன்னா முதலாவது விசுவாச வைத்தம் நாங்கள் சொல்லும்போது யாரு? கிறிஸ்தவர்களா இருக்கிற மக்கள். முதலாவது இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சவங்க. அவங்க தேவனுடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக தேவன் என்ன பண்றாரா? ஒரு மிகப்பெரிய காரியங்கள் பண்ண போறோம் சொல்லி போகிறோம். இதுதான் வந்து சபை சொல்லி போகிறோம். சபைக்கு ஒரு விசேஷத்தை அழைப்பினு சொல்றத நம்ம இங்க பாக்குறோம். அது பரவ அழைப்பா, அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சபையில வந்து யாரெல்லாம் வர முடியும்? ஹூ கேன் பி த பார்ட் ஆஃப் சர்ச்? இந்த கேள்வியில உங்களுக்கு என்ன அர்த்தம் புரியுது? நீங்க என்ன சொல்லுவீங்க? யார் வந்து சபையில வந்து வர முடியும்? இது நம்ம விருப்பத்தால வர முடியுமா? நம்மளால வர முடியுமா? இல்ல நான் நினைக்கிறேன் நான் சபையில வரணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் சபையின் அழைப்பு எத்தனை பேருக்கு?
அது 2000 6000 பேருக்கு சொன்னாங்க, 6 லட்சம் பேருக்கா? அப்படிலாம் கிடையாது. இல்ல தேவன் கவுண்டிங். அழைப்பு ஒரு தேவன் யாரை முன்குறிக்கிறாரோ அவங்களுக்கு தான். அவங்களுக்கு தான் கரெக்ட். ஓகே, தேவன் முன்குறித்த பேர்களுக்கு மட்டும்தான் வந்து சபையின் அழைப்பே இருக்கலாம். உலகத்துல வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கலாம். ஓகே, ஆனா வந்து சபையின் அழைப்பு சொல்லும் போது அது ஸ்பெசிபிக்கா கொஞ்சம் பேருக்கு மட்டும் தான் கொடுக்குறாரு கார்டு. அது என்னதுன்னா கிறிஸ்துவின் சரீரம் ஆவறதுக்கான ஒரு அழைப்பு சொல்லி பார்க்கணும். ஓகேவா, அவர் தலையாகவும் நம்ம கிறிஸ்துவின் சரீரம் ஆவறதுக்கான ஒரு அழைப்பு. அது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சிறு மந்தை, சிறு கூட்டம் சொல்லி அப்படிதான் வந்து அழைக்கிறார். ஓகே, சோ அவங்களுக்கு வந்து பெரிய கூட்டம்லாம் கிடையாது சொல்லி அந்த இதுல சொல்றாங்க சொல்லி ஆனா பார்க்கணும். பரலோகத்துக்கு எத்தனை பேருக்கு நான் அது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, நான் இத்தனை பேருக்கு தான் வந்து இடம் இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பார்த்தேன். அது வெளிப்படுத்தல வந்து திரள் கூட்டம் ஒண்ணு போட்டிருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 1,44,000 சொல்லி போட்டிருக்கு. அது பத்தி நம்ம பார்க்கலாம். அது ஏன் அந்த ஸ்பெசிபிக்கா போட்டிருக்காங்க, அது இஸ்ரேல் மக்களுடைய அந்த எண்ணெய் வந்து கொடுத்திருப்பாங்க. 12,000 சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு கோத்திரத்தோட எண்கள் சொல்லி பார்க்கணும். ஓகே, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் திரள் கூட்டமும் இருப்பாங்க. ஓகே, திரள் கூட்ட ஜனங்கள் வந்து இருந்தாங்க சொல்லி போட்டிருக்கோம். அது யார் சொல்லி பார்க்கலாம். ஓகே, சரி, இப்ப நம்மளோட கேள்வி என்னதுன்னா, யார் வந்து சபையின் அழைப்புக்கு வர முடியும்? ஓகே, சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து தேவன் தான் என்ன பண்றாரு, அவர் தான் வந்து இந்த பெரிய திட்டத்தை போறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி ஓனர் வந்து கம்பெனி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. கம்பெனி வந்து ஒரு ஆயில் அண்ட் கேஸ். ஓகே, இங்க இருந்து இது சவுதி அரேபியால இருந்து ஆயில் கொண்டு வந்து இங்க இந்தியால வந்து விற்கணும். ஓகே, அந்த கம்பெனி ஓனருக்கு வந்து அந்த ஐடியா இருக்கு. அப்ப அந்த ஐடியா வந்து செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாரு, அதுக்கான ஆட்களை வந்து யார் தேடுவா? மக்களே தேடி வருவாங்க. மக்களே தேடி வருவாங்களா? அவர் ஐடியா இருக்கிறதுனால எல்லாம் வந்து இவர் தான் தேடி போய் மக்களை கூப்பிடுவாங்களா? அவர் தான் போய் தேடி அழைச்சு. ஓகே, அவர் தான் வந்து இந்த ஹெச்ஆர் குரூப்பா இது பண்ணணும், அவங்க மூலமா இந்த ஆட்கள் எனக்கு தேவைப்படுது, இதுக்கால ரெக்ரூட் பண்ணுங்க சொல்லி எல்லாத்தையுமே செட் பண்றது எல்லாமே என்னது, அந்த ஓனர் கிட்ட இருந்து அந்த கம்பெனியோட டீம் வரும், டீம்ல இருந்து எல்லாருக்கும் போகும். அப்படிதான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, ஆட்களை எடுப்பாங்க சொல்லி பார்க்கணும். கரெக்டா? அப்ப அதே போல தேவன் வந்து கிறிஸ்து கூட சரீரமாய் சபைக்கு அழைக்கிறாராம். அப்போ அது யாருடைய திட்டம்? அது தேவனுடைய திட்டம். ஓகே, கிறிஸ்துவனை கூட சபை சொல்ற, இல்லைன்னா சரீரமாகிய ஆட்கள் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, கொஞ்சம் பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவன் தான் அழைக்கிறார். இந்த அழைப்பை வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வந்து தேவன் வந்து எதிர்பார்த்திருந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அழைப்பின் காரியங்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் வந்து என்ன பண்ணாரு, இவங்கதான் என்னோட சபையா இருப்பாங்க சொல்லி இது பண்றாரு சொல்லி பார்க்கணும். ஓகே, புரியுதா? இஸ்ரேல் ஜனங்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாரு, இந்த மிகப்பெரிய திட்டத்துக்கு வந்து தேவன் என்ன பண்றாரு, அவங்கள சூஸ் பண்றாரு. ஓகே, எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஜெனிசஸ் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்றார். என்ன சொல்லியிருக்கு? ஆல் த பீப்புள் ஆஃப் தி எர்த், எல்லா ஜனங்களும், ஓகே, உலக பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் will be blessed through you சொல்லி போட்டிருக்கு. உனக்குள் ஆசீர்வாதமா இருக்கும். ஓகே, blessed through you சொல்லும் போது through you சொல்லும் போது யாருன்னா அது ஆப்ரஹாம் மூலமா, ஆப்ரஹாமோட ஆஃப்ஸ்பிரிங் மூலமா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் படிங்க. சரி, 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு என்னதுன்னா படிங்க. அதுல வந்து இது வரலையா, 2 year offspring. இந்த திருப்பி படிங்க. 7. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஓகே, போதும். பாத்தீங்கன்னா உன் சந்ததிக்கு சொல்லும்போது இங்க வந்து ஆஸ்பிரிங்ஸ் சொல்லி நிறைய பேர் சொல்லல, ஒருத்தரை சொல்லுது. டு யுவர் சீடு சொல்லி ஒரு ஆளதான் குறிக்குது. ஓகே, இங்கேயும் பாத்தீங்கன்னா பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்களா, will be blessed through you சொல்லும்போது அந்த through you சொல்ற அந்த ஆஸ்பிரிங் யாரு? ஒரு ஆளு, ஒருத்தர் மூலமா தான் இந்த ஆசீர்வாதம் எல்லாமே வருது சொல்லி பாக்குறோம்.
ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அழைப்பு யாருக்கிட்ட தேவன் கொடுக்குறாரு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் மூலமா வரவர் தான் யாரு? மெஸ்ஸியா வராராம், இயேசு கிறிஸ்து. ஓகேவா? அதனால்தான் வந்து இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுனா 7ஆம் வசனத்தை, டு யுவர் ஆஃப்ஸ்பிரிங், உன் சந்ததிக்கு சொல்ற வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து எங்க போலாம் சொல்லி பாத்தீங்கன்னா உபாகமம், டியூட்ரானமி 7ஆம் அதிகாரம் 7-8 சகல 6-7 சாரி 6:7. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சிக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டவர். பாருங்க. சகல என்னன்னா சகல பூச்சக்கரத்துலன்னா என்னது? பூமியில ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்காங்களாம். ஜனங்கள்ல நான் உன்னைய மட்டும் நான் என்ன பண்ணேன்? ஸ்பெசிபிக்கா தெரிந்து கொண்டேன். நீ யாரு நீனு? என்னுடைய பங்கு, என்னோட சுதந்திரம் சொல்லி யார சூஸ் பண்றாரு? இங்க தேவன் வந்து இஸ்ரேல் மக்களை. ஓகே, இது இங்க யார பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா டியூட்ரானமி இதெல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த லேண்டை வந்து கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குற சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்கணும். ஓகே, இஸ்ரேல் மக்களை தான் தேவன் வந்து ஆரம்பத்துல சூஸ் பண்ணாரு. ஓகே, சூஸ் பண்ணி அவங்க மூலமா தான் யார் வரணும்? மெஸ்ஸியா வரணும். மெஸ்ஸியா வந்துட்டு அவங்கதான் வந்து என்னது? வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கணும். ஓகே, அவங்கதான் வந்து சபையா ஆகணும். அதுக்காக தான் என்ன பண்ணப்பட்டாங்க? ட்ரைன் பண்ணப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அவருடைய சொந்த சம்பத்து. இந்த வார்த்தையில ஞாபகம் வச்சுக்கோங்க, மை ட்ரஸ்டட் பொசிஷன். ஓகேவா? ஆனா அப்படியே படிங்க நெக்ஸ்ட் வசனம் 7. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். என்ன பாக்குறீங்க? நீங்க சகல ஜனங்களிலும் நீங்க திரட்சியான மக்கள்னால தேவன் வந்து என்ன பண்ணல? உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க பெரிய ஆளுங்க, நீங்க பலசாலிங்க சொல்றதெல்லாம் தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க என்ன இருக்கீங்க? கொஞ்சமான ஜனங்களா இருக்கீங்க. ஃபியூ. ஓகே, சொல்லிட்டு யார தெரிந்து கொள்றாரா? இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொள்றா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இங்க ஃபார் எக்ஸாம்பிள் சபையோட அழைப்புலயும் நம்ம வந்து புதிய ஏற்பாடுல நம்ம என்ன பாக்குறோம்னா, சபையின் அழைப்புல வந்து புறஜாதி மக்கள் என்ன ஆயிட்டாங்க? உள்ள வந்துட்டாங்க சொல்லி பார்த்தோம்ல ஏற்கனவே. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா புறஜாதி மக்களையும் பாத்தீங்கன்னா எப்படி சூஸ் பண்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் நினைக்கிறேன். 26-27. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்பட்டும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பல முள்ளவைகளை வெட்கப்படும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஓகே, என்ன அப்புறம் போட்டிருக்கீங்க? என்ன புரியுது நம்மளுக்கு? ஞானிகள் இல்ல, வல்லவர்கள் அநேகர் இல்ல. உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கணும்னா அந்த ஓனர் தான் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆயில் அண்ட் கேஸ். ஓகே, அந்த கம்பெனி வச்சிருக்கவர் வந்து கம்பெனி சூஸ் பண்ணும்போது ஒண்ணுமே தெரியாத, இப்பதான் வந்து காலேஜ் விட்டு வெளில வந்தவங்க, இல்லைன்னா வந்து 10th பாஸ் ஆனவங்க, இல்ல 10th ஃபெயில் ஆனவங்களை கொண்டு வந்து வைப்பாங்களா? அவ்வளவு சீக்கிரம் வைக்க மாட்டாங்க. வைக்க மாட்டாங்களா? ஆனா கார்டு செலக்ஷன் நீங்க என்ன போட்டிருக்கு? நீங்க ஞானிகள இல்ல, இல்ல, பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலவீனமானவர்களை. எதுக்காக இப்படி தெரிந்து கொள்றாரு? அடுத்த வசனம் படிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். அப்புறம் எதுக்காக? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டபடிக்கு அப்படி செய்தார். எதுக்காக? பெருமை பாராட்டபடிக்கு. பெருமையா. சூப்பர். பெருமை பாராட்டாதபடிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனில வந்து அந்த ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து ஒரு நல்ல இன்டெலிஜென்டான ஒரு ஆள் வந்துடுறாரு. ஓகே, மேனேஜரா இல்லைன்னா வந்து அதுல வேலை செய்யறா சொல்லி பாக்குறோம். அப்போ அவன் வந்து நல்லா வேலை செய்யறது பார்த்து கம்பெனி நல்லா டெவலப் ஆகுது. ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்க? என்னாலதான் இந்த கம்பெனி ஓடிட்டு இருக்கு, நான் மட்டும் இல்லைன்னா இந்த கம்பெனி ஓடாது சொல்ற அந்த இது வரும். கரெக்டா? ஓகே, தேவன் அவர் என்ன பண்றாரு? அப்படியே இந்த உலக யோசனைக்குல இருந்து அப்படியே ஆப்போசிட்.
ஓகே, பாத்தீங்கன்னா அதான் நம்ம டீப் போறோம். சபையின் அழைப்புனா என்னது? தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களே அப்படிதான் தெரிந்து கொள்றாரு. நீங்க ஒண்ணுமே இல்ல, நீங்க நீங்க உலகத்தினால ஒதுக்கப்பட்ட நீங்க விட்டிருந்தா நீங்க செத்து போயிருப்பீங்க. அப்படிலாம் போட்டிருக்கோம் வசனத்துல. நான் விட்டிருந்தேன்னா நீங்க அப்பயே காணா போயிருப்பீங்க. ஓகே, அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் நீங்க. ஆனா நான் உங்களைதான் உன்னையதான் என்ன பண்ணேன்? தேடி கொண்டு வந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இதுதான் நம்ம பார்க்கிற கம்பாரிசன். ஓகே, தேவனுடைய இதுல பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா தேவன் வந்து ஒண்ணுமே இல்லாத மக்களை தான் சூஸ் பண்றாரு. இப்ப நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளாம் பாக்குறவனே கிடையாது. நம்மளை காட்டும் ஞானவான்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, புத்திமான்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகே, பயங்கரமா பக்தி உள்ளவங்க பயங்கர நிறைய பேர் இருக்காங்க, நல்லது செய்யறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு? அவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இழிவானதையும் ஒண்ணுமே இல்லாததையும் சூஸ் பண்றாரு. சோ தட் ஒருவனும் தேவனுக்கு முன்னாடி மேன்மை பாராட்டாத படிக்கு. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து உபாகம் டியூட்ரானமில நம்ம 7ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். டியூட்ரானமி 7ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஓகேவா? இப்போ இது முடிச்சிடறேன் நானு. இப்ப பாத்தீங்கன்னா தேவனோட அழைப்பு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்பெசிபிக்கா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது ஆரம்பத்துல. அதுல இருந்து யார் வரணும் சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரணும். ஓகேவா? ஆனா என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களுடைய அந்த அவிசுவாசத்தினாலதான் என்னாச்சு, அந்த அழைப்பு அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு, ஆரம்பத்துல இஸ்ரேல் மக்கள் வந்தாங்க 3000 பேர். அந்த மாதிரிலாம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா 3000 பேரு நிறைய பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அது அப்படியே நாளாவ என்னாச்சு, 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் எல்லாம் வரும்போது அவங்க கேட்காத மீது சுவிசேஷம் யார்கிட்ட போகுது? புரஜாதி மக்களுக்கு போகுது. வேணா படிச்சிருங்க, அந்த வசனம் வேணா படிச்சிருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆக்ட்ஸ் 12 நினைக்கிறேன். ஆக்ட்ஸ் 13:46, அப்போஸ்தலர் 13:46. இதோட நம்ம முடிக்கலாம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது. நீங்களே அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியிடத்தில் போகிறோம். ஓகே, டைரக்டா இங்க கோட் பண்ற வசனம் இதுதான். இதுக்கப்புறம் என்ன பண்றாரு? பவுல் வந்து டைரக்டா வந்து புரஜாதி மக்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறார் 13:46 அப்புறம். ஓகே, அது முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்ஷலா வந்து பேசிட்டு இருந்தாரு. மோஸ்டா சினகாக்ஸ் சொல்லும் போது ஜெபாலயங்கள்ல வந்து யூதர்களுக்கு மட்டும் மோஸ்டா பேசிட்டு இருந்தா சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதே போல பேதுரு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணிட்டாரு? அவர் வந்து கொர்நேலியு வீட்டுல போய் அங்க வந்து பேசி அவங்க வந்து ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டு அவங்க பரிசுத்த வரங்களை பெற்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அவங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்நானம் பெற்றாங்க. கொர்நேலியு சொல்றோம் ரோம அதிகாரி சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ரோம செஞ்சுரியன் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பாத்தீங்கன்னா தேவனுடைய அழைப்புல வந்து புரஜாதி மக்கள் தான் வராங்க ஃபுல்லா ரிஜெக்ட் ஆனது. இஸ்ரேல் மக்கள் ஃபுல்லா ரிஜெக்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்போஸ்தலர் 13:46 அப்புறம் என்னாச்சு, மோஸ்டா வந்து சுவிசேஷம் யாருக்கு போச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புரஜாதி மக்கள் தான். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா தோமா இந்தியாவுக்கு வரதா இருக்கட்டும், பவுல் வந்து அங்க இருக்கிற எல்லா பயணங்கள், ஓகே 3 பயணங்கள், அப்புறம் ரோம்ல போய் அவர் பேசுறதா இருக்கட்டும், அங்க சிறை செய்து பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நடந்து சொல்லி போகிறோம். இப்ப முதலாவது வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அது எப்படி வந்து அவங்க கிட்ட மாறிச்சு அதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். அது இன்னும் டைரக்டா பார்க்கலாம். பார்க்கும்போது இந்த சபையின் அழைப்பு சொல்லும் போது இது ஸ்பெசிபிக்கா ஒரு கூட்டத்துக்கு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? அது அநேகர் ஞானவான்கள் இல்லை. ஓகே, அப்படிதான் தேவன் சூஸ் பண்ணாரு. எதுக்காகனா யாரும் மேன்மை பாராட்டாத படிக்கு. அப்போ இந்த சபையின் அழைப்போட முக்கியத்துவம் இந்த கொஞ்சம் அந்த கோர் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்து கடைசியில அதோட எப்படி அழைக்கப்பட்டிருக்காங்க, நம்ம அதோட மேன்மை என்ன, வரப்புற மகிமை என்னது, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம வந்து இந்த அழைப்புக்குள்ள நம்ம தக்க வச்சுக்கணும் சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? புரியுதா இப்ப பார்த்த வரைக்கும்? புரியுது. ஓகே, இப்போ ஒரே ஒரு கொஸ்டின். அது இப்ப கிறிஸ்தவர்கள் யாரு?
கிறிஸ்தவர்கள் அவர். அதான் ம். இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சவங்க அவர் உயிர் தெழுந்தார்ன்ற ஒரு தெரிஞ்சிருக்கணும். தேவன் தான் அவர் முதல்ல உயிர் தெழுந்தார்னு தெரியும். அவங்க நாவுகால வந்து இவர் தான் வந்து ஆண்டவர், இயேசு ஆகிய ஆண்டவர் இருக்கான்றது தெரிஞ்சிருக்கணும். அறிக்கையிடணும் சொல்றதா வந்து ஆமா. கிறிஸ்தவர்களா இருந்தாங்க சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஆமா. முழுக்க தெரிஞ்சவங்க. Okay. தேவன் வேற கிறிஸ்து வேற தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து அவர் ஆண்டவர் சொல்ல முடியும். சொல்லி பார்க்கணும். Okay. ம். சரிப்பா. சாமுவேல், உங்களுக்கு ஏற்கனவே இது எடுத்துட்டு போனப்போ இது ரேக்கப் பண்ணது ஓகே தானே? ஓகே தானே. இல்ல சரிப்பா. நம்ம இன்னும் ஒரு அதான் அடுத்த நாளையில இருந்து அந்த மண்டேல இருந்து நம்ம வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளோல போய் அடுத்த வாரத்திலே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஓவராலா ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, இன்னும் டீப்பா போவோம். அதனால நம்ம வந்து கண்டினியூஸா நம்ம வந்து அதை பார்க்கலாம். ஓகே, இந்த கேள்வி இருந்தா நீங்க நடுவில் ஸ்டாப் பண்ணுங்க, நம்ம அந்த கேள்வி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சரிப்பா. ப்ரே பண்றது யார் பண்றீங்க? சாமுவேல் நீங்க பண்றீங்களா? சரி ஓகே. ஓகேப்பா. அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மை வருகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான நல்ல நாளிலே கூட ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே நான் கேட்கும்படியாக கிருபை பாராட்டினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த தினத்திலே கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே அந்த சபையின் அழைப்பை குறித்தும் ஆண்டவரே யார் கிறிஸ்தவர்கள் என்பதை குறித்து ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டினீரே, நன்றி. இன்னும் ஆழமா ஆண்டவரும் சத்தியத்திலே ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரை போதகரையும் நீ தாமே ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு தேவையான வேண்டிய ஞானத்தையும் ஆற்றலையும் பலனை தாங்க, தேவையில் எல்லாவற்றையும் சந்திங்க. கரமாண்டவர் அவரோடு இருந்து இன்னும் பலப்படுத்தட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. கேட்கிற ஆண்டவரை எங்களையும் நீ தாமே ஆசீர்வதிங்க, வேண்டிய ஞானத்தை தாங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரை இன்னும் ஆவிக்குரிய ரீதியில நாங்கள் வளர கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்தரி கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord, Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you. Bye now. மண்டே பார்க்கலாம்ப்பா. Okay, now. Bye now.